என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான், ஒளிந்தவளை அருகில் வந்து அழைத்ததும் நீதான். இன்னும் ஒரு 4 hours தான் இருக்குல்ல என்னோட பிறந்தநாள் வரத்துக்கு. எல்லா பிறந்தநாள்லையும் நான் அவ்வளோ சந்தோஷமா இருப்பேன். எனக்குள்ளேயே ஒரு மாதிரி சந்தோஷம் அவ்வளோ இருக்கும். ஆனால் இந்த வருஷம் என்னமோ ஏண்டா இந்த பிறந்தநாள் வருதுங்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த பிறந்தநாள் வந்தால் எல்லாத்து மூஞ்சிலையும் முழிக்கணும், சிரிக்கிற மாதிரி நடிக்கணும். எல்லா பிறந்தநாளையும் நான் சிரிச்சாலே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இந்த பிறந்தநாளில் என்னால் முடியலை. எதுக்காக வருது இந்த பிறந்தநாளில் நம்ம ஏன் கொண்டாடணும்னு இருக்கு. எல்லாரும் இன்னும் வரல ஊரில் இருந்து. ஆனால் இன்னைக்கு நைட் கண்டிப்பாக வந்துடுவாங்க. எப்படியோ ஒரு மணிக்கு வரேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்டா இந்த பிறந்தநாள் வருதுன்னு இருக்கு. எனக்கே ஒரு மாதிரி இந்த பிறந்தநாள் சுத்தமாக பிடிக்கல. எல்லா பிறந்தநாளையும் வரும்போது அவ்வளோ ஆர்வமாக இருப்பேன். ஐயோ பிறந்தநாள் வரப்போதே நமக்கு அப்படின்ட்டு. ஆனால் இந்த வருஷம் என்னன்னே எனக்கு தெரியல. அதுவும் இந்த ஒரு மாசமா நான் நானாகவே இல்லை. எனக்கே தெரியல எதுக்காக அந்த இடத்துல என்ன அமுச்சு விட்டாங்க. எதுக்காக அவர் என் கழுத்துல தாலி கட்டணும், நான் ஏன் அப்படி சொல்லணும், தாலி கட்டுங்கன்னு நான் ஏன் சொல்லணும். இது எதுவுமே எனக்கு புரியல. இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கு. ஆனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் நாங்கள் இப்போ வரைக்கும் நினைக்கவும் இல்லை. ஆனால் நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் என்னை மிஸ் பண்ணுறாரான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் அந்த இடத்துல அவர் என்னை காதலிச்சிருக்கணும். ப்ளீஸ் தாலி கட்டிட்டோ ஒய்ஃபாவது ஏற்றிருக்கணும். அது எதுவுமே அவர்கிட்ட இல்லை. நான் தான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் அது காதலான்னு கூட எனக்கு தெரியல. என்னன்னு எனக்கு புரியல. ஆனால் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. இதை ஜீவா கிட்டேயும் சொல்லிட்டேன். அவனும் உனக்கு பிடிச்சிருந்தா நீ பேசுன்னு சொன்னான். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியலையே. அவரை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அவர் பிடிச்சிருக்குன்னு அர்த்தமானு கூட எனக்கு புரியல. இதுவே எதிர்பார்க்காம நடந்தது. இதுக்கிடையில எப்படி காதல் வரும்? இல்லை அவரை எப்படி நான் புருஷனா ஏற்றுப்பேன், என்ன எப்படி அவர் பொண்டாட்டியை ஏற்றுப்பாரு? ஆனால் நான் ஏன் அவரை ரொம்ப மிஸ் பண்ணணும்? நாங்கள் இப்போ வரைக்கும் பேசினதோ கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. கல்யாணம் ஆன அன்னைக்கு அவர் என்ன பார்த்தாரு, நான் அவரை பார்த்தேன். அதோட அதுக்கப்புறம் அவ்வளோதானே. அப்புறம் ஊருக்கு வரும்போது பேசினேன். மற்றபடி நான் அவர்கிட்ட ரொம்பவே பேசவே இல்லை. அந்த டைம்ல எப்படி எங்களுக்குள்ள பிடிச்சிருக்கும், எங்களுக்குள்ள எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஜீவா நீ அவரை ரொம்ப மிஸ் பண்ற, அவரை நீ விரும்புறேன்னு நினைக்கிறேன்னு ஜீவா சொல்றான். ஆனா நான் உண்மையை சொல்லணும்னா எதுவுமே எனக்கு தெரியல. அவரை மிஸ் பண்றேனா, அவரை காதலிக்கிறேனா காதலிக்கலையா எதுவுமே எனக்கு தெரியல. இதெல்லாம் விட இதை நான் எப்படி என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேங்கிறது தான் எனக்கு அவ்வளோ இதாக இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா நீ அம்மா அப்பா கிட்ட எப்படி நான் சொல்ல முடியும்? சொன்னா அவங்க நார்மலாக ஏற்றுப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. அவங்களும் லவ் மேரேஜ் தான். ஆனா இது லவ்ல எதுவுமே இல்லையே. ஏதோ ஒரு இடத்துல யாரையோ காப்பாத்த போன இடத்துல கல்யாணம் நடந்துச்சு. என்னவா இருந்தாலும் இப்படி செஞ்சிருவியான்னு அம்மா கேட்டுட்டாங்கன்னா அந்த இடத்துல என்னால என்ன பண்ண முடியும்? நான் ஏன் முதல்ல அந்த இடத்துல இப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன்? என் கழுத்துல தாலி கட்டுங்கன்னு நான் ஏன் சொன்னேன்? அவரை காப்பாற்றணும்னு நினைச்சனே தவிர வேற எந்த தப்பும் நான் பண்ணலையே. எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருது. இதை நான் எப்படி போய் அவங்க கிட்ட சொல்லுவேன்னு கூட எனக்கு தெரியல. இந்த உறவை அங்கேயே நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறமும் ஏன் அவரை பத்தி நான் யோசிக்கிறேன்? அதான் அங்கேயே எல்லா உறவும் முடிஞ்சிடுச்சுல. இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறேன்னு கூட எனக்கு தெரியல. அந்த உறவு அதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டேன். ஆனா அவர் கூட இருக்கணும்னு எனக்கு தோணுது. இதை எப்படி என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன்னு தோணுது. இத்தனை பக்கமும் இருந்து எனக்கு தோணிட்டு மட்டும்தான் இருக்கு. இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல போறேன்னு கூட எனக்கு தெரியல. என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு பிறந்த நாள். எல்லாத்துக்கிட்டையும் நம்ம விஷயத்த சொல்லலாமா? அவர்கிட்ட கேட்காம எப்படி சொல்ல முடியும்? இல்ல அதோட முடிஞ்சிருச்சுன்னு முடிஞ்சதே விட்டுறலாமா? எதுக்கு யோசிக்கணும்னு தோணுது. ஏன்னா அதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இதை பத்தி வீட்டுல பேசி பெரிய சண்டை வந்து எதுக்கு இது? அதுக்கு அதோட முடிச்சாச்சுல, அப்படியே முடிச்சிடலாம்ல. எனக்கு தெரியல, ஒரு பக்கமா என்னால நிக்க கூட முடியல. மைண்ட் ஃபுல்லா என்ன ஆகுமோன்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கேன். எனக்கு புரியல, அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த எப்படி பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல. இதை பேசினா அவரை நார்மலா எடுத்துப்பாரா, இல்ல வேணும்னே வந்து பண்ண நினைச்சுப்பாரா? இது எதுக்குன்னு தோணுது. ஆனா இதை என்னால விடவும் முடியல, கூட வச்சிருக்கவும் முடியல, அதை விட்டு விலகவும் என்னால முடியல. இப்படி நான் யோசிச்சுட்டு மட்டும்தான் இருக்கேன். என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. அது முதல்ல கல்யாணமே இல்லைன்னு தோணுது. ஆனா அவர் என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு.
அது ஒரு ஹெல்ப்காக தானே நம்ம பண்ணோம். அதையே நம்ம திரும்பி கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். முடிஞ்ச விஷயத்த அங்கேயே எல்லாமே பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம். நம்மளோட நினைவு கொஞ்சமாச்சும் இருக்கணும்னு சொல்லி 2 பொருள் கொடுத்துட்டு வந்தோம். அங்கேயே எல்லாத்தையும் நீ பேசிட்டு தானே வந்த. இது இதோட முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல எதுவும் இல்லைன்னு பேசிட்டு தானே வந்த. அப்புறம் ஏன் நீ அதை பத்தி யோசிக்கிற? எதுக்காக நீ முதல்ல அதை பத்தி யோசிக்கணும்? ஏன்னா அங்கேயே எல்லாமே நம்ம பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம். இதுக்கு மேல யோசிக்கிறதோ பேசுறதோ எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. அங்க இனிமே நீங்க யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு தானே வந்தோம். வாயால தானே சொன்னேன். அப்புறம் ஏண்டி நீ பேசுற? அதோட விட்டு அதை தான் சொல்லிட்டு வந்துட்டி. இனிமே அவரு யாரோ நம்ம யாரோ அவ்வளவுதான். இனிமே அவரை பத்தி தயவு செஞ்சு யோசிக்காத. வேண்டாம், இது ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளவுதான், அதோட விட்டுரு. இதை பத்தி யோசிச்சு நீயே உன் மைண்ட் இதை அப்செட் பண்ணிக்கிற. அந்த ஒரு விஷயத்தினால உன் ஃபேமிலியே விட்டுட்டு வந்திருக்கீங்க. திரும்பி அதை பத்தி யோசிக்காத, விட்டுரு. இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. இங்கே எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு தயவு செஞ்சு. இனிமே அதை பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லி மொத்தமா தூக்கி போட்டுருங்க. நமக்கு எதுவும் தேவை. அங்க நீங்க யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா அதை பத்தி யோசிக்கிறதோ பேசுறதுலயோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கு மேல யோசிச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? அவரை சந்திக்க முடியுமா? அவர்கிட்ட பேச முடியுமா? இல்ல அவர் எனக்கு காதலிப்பாரா? இல்ல நான் மிஸ் பண்ற மாதிரி அவர் மிஸ் பண்ணுவாரா? எதுவும் பண்ண மாட்டாரு. அதனால என்ன கிடைக்க போகுது நமக்கு? ஒண்ணுமே கிடையாது. கண்ணீர் மட்டும்தான் வரும். இங்க நம்ம யோசிக்கிற மாதிரி அங்க அவர் யோசிக்கிறாரான்னு கூட எனக்கு தெரியல. இன்னும் 4 மணி நேரத்துல பிறந்த நாள் வருது, அதை மட்டும் பத்தி யோசி. ஃபேமிலிஸ் எல்லாம் வராங்க, அவங்க கூட சந்தோஷமா இருக்க பாரு. எல்லாருமே வராங்க, அவங்க கூட சந்தோஷமா இரு. இதை இங்கே தூக்கி எறிஞ்சிட்டு வா. இதுக்கு மேல நமக்கு தேவையோ கிடையாது. என்ன இந்த தாலி தானே, அதை அம்மா அப்பா கிட்ட பேசுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு பேசி அதையும் ஒரு முடிவு எடுத்துடலாம். இனிமே அவர் உனக்கு கிடையாது. நீங்க மிஸ் பண்ற மாதிரி அவர் அங்க மிஸ் பண்ணிட்டு இருக்காரான்னு கூட உனக்கு தெரியாது. அதனால அது உனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தூக்கி எரிஞ்சிட வர. அவர் உனக்கு வேணாம். நம்ம மிஸ் பண்ற மாதிரி அவர் அங்க மிஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ இதோட இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதோட முடிஞ்ச விஷயத்த பத்தி நம்ம பேசுறதுல பிரயோஜனமே கிடையாது. அதனால விட்டு, இதெல்லாம் எதுவும் நமக்கு வேணாம். போதும் அவரை பத்தி நினைச்சதெல்லாம். அவரை பத்தி இனிமே நீ யோசிக்க கூடாது, யோசிக்கவே கூடாது. யோசிச்சு நீ மட்டும் தாண்டி அழுந்துட்டு இருக்க. நீ மட்டும்தான் உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வர வைக்கிறேன்னு நினைக்கிற. அதனால எதுவும் வேணாம், இங்கே தூக்கி போட்டுட்டு வா. நம்ம சந்தோஷமா இருப்போம். அதை பத்தி யோசிச்சு நீதான் கண்ணீர் விட்டுட்டு இருக்கு. எதுவும் வேண்டாம், இது எதுவுமே எனக்கு வேண்டாம். என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்துக்கு கண்கள் 2, முத்தத்துக்கு இதழ்கள் 2, காதலுக்கு நெஞ்சம் 2. இப்போது ஒன்றிங்கு இல்லையே. தனிமையிலே துடிப்பது இதுவரை சொன்ன வெளியே. இரவா பகலா குளிரா வெயிலா நம்மை ஒன்றும் நீ மட்டும் அங்க காலேஜ் விட்டு இங்க சேரும் போது எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தல. அக்கா நான் என்னக்கா பண்றது? ஜீவா ஆசை இங்கே சேருன்னு சொன்னான். சரி அவன் கூட ஒரு வருஷமாவது படிக்கலான்னு இங்க வந்தேன்க்கா. அதுக்கப்புறம் ஒர்க் வந்துருச்சுன்னா நான் போயிருவேன்லக்கா. அதனால தானேக்கா. அவனும் என்னை விட்டுட்டு ரொம்ப நாள் இருந்துட்டு அவன் அங்க வந்து சேருன்னு சொன்னா கூட வர மாட்டேங்கிறான். அதுதான் இங்க ஊருக்கு வந்தானா, அதான் இங்க சேரலான்னு. திடீர்னு கிளம்பி திடீர்னு வரும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சுடி நீ ஏதோ பிளான்ல தான் இங்க வந்திருப்பேன்னு. அக்கா நாளா வரும்போது எந்த பிளான்லயும் வரலக்கா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த முடிவு எடுத்தேன். நல்லா சொல்லுமா நீ. அக்கா என்ன மிஸ் பண்ணியா? மிஸ் பண்ணியாவா? என்ன பேசுற நீ? சரி சொல்லுக்கா. உன்னை நானும் அக்காவும் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? எவ்வளவு மிஸ் பண்ணீங்க? ரொம்ப மிஸ் பண்ணீங்களோ? அதுதான் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு அதுக்காக தான் இவ்வளவு சீக்கிரம் வந்தோம். நான் கூட 1 மணி ஆகும். நம்ம பர்த்டே அந்த டைமுக்கு வர மாட்டீங்களோன்னு நினைச்சேன். நாங்க வராம இருப்போமா? ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க கிட்ட தானே. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க கிட்ட இருந்து தானே வரணும். மேடம் என்ன நாங்க வர மாட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ? ஆமா அப்படிதான் நினைச்சேன். ஓகே நீங்க வர மாட்டீங்க போல அப்படின்னு நினைச்சேன். பர்த்டே வந்ததுக்கு அப்புறமா 1 hour கழிச்சு தான் வருவீங்கன்னு நினைச்சேன். அதெல்லாம் அப்பா கிட்ட நாங்க அங்கேயே பேசிட்டோமே. அப்ப நீங்க கூட ஒரு வார்த்தை சொல்லல பாருங்க. அப்பா எங்க கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லாம சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு. நான் என்னமா பண்றது? இவங்க 2 பேரும் தான் நீங்க சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. அப்புறம் நான் எப்படிமா சொல்ல முடியும்? அதுக்காக பொண்ணு கிட்ட சொல்ல மாட்டீங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் என் பொண்ணு இல்லையா? அவங்க சொல்றத நான் கேட்கணும்ல. வேற ஏதாவது விஷயமா இருந்தா என் பொண்ணு கிட்ட சொல்லிருப்பேன். இது பிறந்தநாள் கொடுக்கற பரிசாச்சு, நான் எப்படி சொல்லுவேன்? அதுதான் அப்பா அம்மாலாம் என்னைக்குமா உன் பிறந்தநாள் அப்பா அந்த டைமுக்கு வராம இருந்திருக்கோம். முன்னாடியே வந்திருப்போம். இருந்தாலும் கொஞ்சம் வேலை இருந்துச்சா, அதான் இப்ப கிளம்பி வந்தோம். 1 மணினா என் பொண்ணுக்கு நான் தானே முதல்ல பிறந்தநாள் விஷ் பண்ணணும். வந்தீங்களே, நான் கூட 1 மணி நேரம் கழிச்சு வருவீங்க. நான் உங்க மேல கோச்சிக்கலாம்னு இருந்தேன். அதை எப்படி கோச்சிக்க விடுவோம்? நாங்க கரெக்ட் டைமுக்கு வந்துருவோமா? எப்படி பிறந்தநாள் இன்னும் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோமா? நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன்பா. ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். உலகத்திலேயே கொடுக்காத சர்ப்ரைஸ் நீங்க கொடுத்துட்டீங்க. நாங்க வரதுல நீ சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன்னு
பண்ணுவீங்கன்னு எங்களுக்கும் தெரியுமா. ஆனா உன்னோட ஆசையோட நாங்க கொண்டு வந்தா நீ சர்ப்ரைஸ் ஆகி தானே செய்யணும். ஹாப்பின சர்ப்ரைஸ் எனக்காக. ஹலோ நின்னுங்க மேடம், இன்னும் உங்க பர்த்டே வரல. உங்க பர்த்டேக்கு நீங்க இங்க இருக்க போறது இல்ல, அப்புறம் ஊருக்கு போலாமா? இந்த வருஷம் பர்த்டே எல்லாரும் அங்க கொண்டாடலாம்னு பிளான் பண்ணிட்டீங்களா? இல்ல இந்த வருஷம் பர்த்டே நீங்க தனியா கொண்டாட போறீங்க. தனியாவா? என்னாச்சு அப்பா? ஐயோ பயப்படாதம்மா, நீ ஆசைப்பட்டுட்டு இருந்தால ஒரு விஷயம், அது உனக்கு இப்ப கிடைச்சிருச்சு. நான் என்னப்பா ஆசைப்பட்டேன்? நல்லா யோசிச்சு பாரு. இப்போ சிரிப்பு கம்மியா தான் இருக்கு, இப்ப எப்படி அந்த சிரிப்பு டபுள் ஆக போகுதுன்னு மட்டும் பாரு. இந்தம்மா இத புடி. அப்பா இன்னும் பர்த்டே வரலப்பா. டைம் ஆயிரும்லம்மா. அதுக்கப்புறம் ஆமா 12 மணிக்கு கேக் வெட்டி நம்ம அமிச்சோம்ல. சரிப்பா கொடுங்க. என்னதுப்பா அது? நீ முதல்ல பிரிச்சு வாங்கி பாரு. அப்பா என்னப்பா அது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அத முதல்ல வாங்கி பிரிடி, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு நீ கேட்டுப்பியா? முதல்ல வாங்காத. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அட வாங்கம்மா, இத அப்பா கொடுக்கறத வாங்க. அப்பா இது என்ன ஃப்ளைட் டிக்கெட்? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நீ ஆசைப்பட்ட கம்பெனில உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. கேம்பஸ் இன்டர்வியூ போனல, அங்க இருந்து உனக்கு கூப்பிட்டு உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அப்பா என்னப்பா? நீ ஆசைப்படி எந்த கம்பெனிக்கு போகணும்னு சொன்னியோ அந்த கம்பெனிக்கே போற. அப்பா அது இங்க தானப்பா இருக்கு. ஆனா அவங்க உன்னை அங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, உனக்கு அங்கதான் வேலை கிடைச்சிருக்கு. அதுவும் என் பொண்ணுக்கு மேனேஜர் வேலை கிடைச்சிருக்கு. அப்பா இன்டர்வியூ மட்டும் தான் அட்டெண்ட் பண்ண. என் செல்லத்துக்கு இருக்க திறமைக்கு எடுத்திருக்காங்க. அப்பா இவளுக்கு? அவ ஆசைப்படி இங்கேயே அவளுக்கு கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. அப்பா நான் போகணுமாப்பா? உங்களால விட்டுட்டு நான் எப்படிப்பா போவேன்? அப்ப படிப்பு? ஹலோ மேடம், எங்களை விட்டுட்டு இங்க வந்திருக்கும் போது அங்கேயும் போலாம். ஒரு மாசம் தாண்டி இருக்கு காலேஜ் முடிய. அப்பா எனக்கு வேணாம்ப்பா, இது எனக்கு வேண்டாம். உங்களை விட்டுட்டுலாம் என்னால போக முடியாதுப்பா. நீங்க அன்னைக்கே ஃபீல் பண்ணி. அதெல்லாம் இல்லம்மா, எனக்கு என் பொண்ணோட எதிர்காலம் தான் முக்கியம். நீ போயிட்டு வா, சந்தோஷமா போயிட்டு வா. அப்ப உண்மையாலுமே நான் போட்டுமாப்பா? மூஞ்சிட சந்தோஷம் அப்படியே கொதிக்குது போலி. அப்பா அங்க நான் எப்படி தனியா? தனியாவா? உன் ஃப்ரெண்டு தனியா விட்டுட்டாலும் அவனும் கிளம்பிட்டான். இந்த விஷயம் நாங்க தான் உன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தோம். அவன் வேற எங்கேயோ போறேன்தான்ப்பா சொன்னா. உன் கூடயே அவன் வரேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். அப்பா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல? எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவுதாமா இது. உன் அக்கா எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவுதான். ஆனா அக்காவோட கல்யாணத்தை அன்னைக்கு வந்துடுறீ, வராம விட்டுற போறேன். என் செல்ல அக்கா கல்யாணம், நான் எப்படி வராம இருப்பேன்? எனக்காக நீங்க எல்லாரும் என்ன பிரிஞ்சிருக்கிறீங்க. உனக்காக உன்னோட கல்யாணத்துக்காக நான் வராம இருப்பேனக்கா. எப்படி நான் வராம இருப்பேன்? கண்டிப்பா நான் வருவேன்க்கா, நீ கவலையே படாதக்கா. ஏன் அக்கா கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா வருவேன். அதனால உங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே? கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல. உன்னோட சந்தோஷத்துக்காக நாங்களே விட்டு கொடுக்குறோம். ஆனா அங்க போறது, கால் பண்றது, எங்களை பார்க்க வரது இதெல்லாம் இருக்கணும், சரியா? கண்டிப்பா உங்களை எல்லாத்தையும் நானும் மிஸ் பண்ணுவேன். என்னோட பர்த்டேக்கு இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்காக எனக்கு பிடிச்சது எல்லாரும் செஞ்சிருக்கீங்க, எனக்காக நீங்க விட்டும் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. தேங்க்ஸ்ப்பா. என் பொண்ணோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். இந்த தேங்க்ஸ்லாம் வேணாமா. நீ சந்தோஷமா உனக்கு பிடிச்ச வேலையை நீ பாரு. உன் சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். நீ போய் சந்தோஷமா இரு. ஆனா இந்த அப்பாவெல்லாம் மறந்துடக்கூடாது. அப்பாவை என்னைக்குமே மறக்க மாட்டேன்ப்பா. அது எல்லாமே இந்த குடும்பத்தையும் எப்பவும் மறக்க மாட்டேன்ப்பா. அதேதாம்மா, உனக்கு எப்போ பிடிச்சிருக்கோ, எந்த பையனை பிடிச்சிருக்கோ எங்க கிட்ட சொல்லு, நாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா அம்மா மாப்பிள்ள பாக்குறேன்னு சொன்னா. அப்பா ஏம்மா கவலைப்படாதம்மா, நீங்க வேலைக்கு போங்க. இப்போதைக்கு யாரும் பார்க்க போறது இல்ல. ஏன்னா அப்பாவே என் பொண்ணுக்கு இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் வேணான்ட்டாரு. அப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்சதான் செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதனால எங்க எல்லாத்தையும் மறந்துடாம இருந்தாலும் எங்களுக்கு எப்படிக்கா இந்த குடும்பத்தை என்னால மறக்க முடியும்? அது இல்லாம நான் மறக்க மாட்டேது ஏன் குடும்பம்க்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. எவ்வளவு சீக்கிரம் நான் இங்க வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வரேன். உனக்கு பிடிச்ச விஷயத்தையே நீ செய்ய, அது போதும். நீ சந்தோஷமா இருந்தாலே நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். அப்போ 1 o'clock ஃபிளைட் போட்டிருக்கு. ஆமா, இங்க எங்க கூட கேக் வெட்டிட்டு நீ போ, சரியா? இந்த பிறந்தநாள் உங்க கூட கொண்டாட முடியாதுல? எங்க கூட நீ ஒரு 10 நிமிஷம் இந்த பிறந்தநாள்ல இருந்தாலே போதும், எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆமாண்டி. அப்புறம் ஒன்னு சொல்லணும்னா, உனக்கு எந்த கிஃப்ட் நாங்க வாங்கல. ஏன் அப்பாக்கு நீயும் வாங்கலையா? நானும் வாங்கலமே எந்த கிஃப்ட்டும். அக்கா ஏன்க்கா? மறந்துட்டேம்மா. ஓ சின்ன வயசுல இருந்து கொடுப்பீங்க, இந்த வருஷம் தரலன்னா என்னோட கோவம் தானே? நாங்க தான் மறந்துட்டோம்னு சொல்றோமே. அக்கா போக்கா, சும்மா சொன்ன. உனக்கு கிஃப்ட் வாங்காம நாங்க இருப்போமா? நீ அங்க போயிட்டு எனக்கு கால் பண்ணு, அதுக்கப்புறம் நாங்க 2 பேத்தோட கிஃப்ட் என்னன்னு நாங்க சொல்றோம். அப்படி என்ன கிஃப்ட்? அங்க போயிட்டு எப்படி கிஃப்ட் தர முடியும்? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க சொன்னது மட்டும் நீ செஞ்சா போதும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்பா. ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு. இந்த பிறந்தநாள் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவரோட சந்தோஷத்தை விட்டு கொடுத்திருக்காரு. என்னம்மா என்னோட சந்தோஷத்தை விட்டு கொடுத்தேன்? சந்தோஷமே அவதான். அவ சந்தோஷமா இருந்தாலே நான் சந்தோஷமா இருப்பேன். என் பொண்ணு முகத்துல எப்போதுமே சிரிப்பு மட்டும்தான் இருக்கணும். அதுதான் இந்த அப்பாவோட ஆசை. இன்னைக்குமே என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும். தேங்க்ஸ்ப்பா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா. அண்ட் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ப்பா. ஐ லவ் யூ பா. எனக்கு